ஒரு அதிர்ஷ்டமான தருணம், ஒரு மங்களகரமான கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லி தமிழில் பேர் வச்சிருக்கிறாங்க. பாய்ந்துட்டேன்டா வந்து கேமராவை பறிச்சுட்டு போயிடுவானா அப்படின்னு சொல்லி சைக்கிள் அப்படி தான் வெட்டி வீழ்த்திட்டு வந்தான். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வீடுகளில் தான் வந்து தமிழ் மக்கள் இருக்கிறாங்க. எல்லாரோட வீட்டு வாசல்லையும் ரோட்டில் வந்து வெஹிக்கிள் நிற்குது, கார் நிற்குது. அசிஸ்டன்ட் செஃப்புக்கு வந்து வேகன்சி இருக்குது. ஃபுல் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க, கிரி யூகேக்கு வந்தால் தமிழ் மக்கள் எங்கே இருக்கிறாங்க, அந்த இடங்களை காட்டுங்க, நாங்கள் அந்த இடங்களுக்கு மூவ் பண்ணி வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அல்லது யூகேலையும் பல இடங்களில் நீங்கள் இருந்தீங்க, தமிழ் மக்கள் இருக்கிற இடங்களில் மாறி வரப்போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த இடமும் நீங்கள் நோட் பண்ணி வைக்க வேண்டிய இடம். கோயில் இல்லாத இடத்துல குடியிருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பழைய காலத்து கதை. நம்மளோட நாடுகளை விட்டு, இலங்கை, இந்தியா எல்லாத்தையும் விட்டு நம்ம ஒரு லண்டனுக்கு வெளிநாட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அங்கே எல்லாம் கோயில் இருக்குமா அப்படின்ற டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்கும். இங்கே பாருங்கள், நான் இருக்கிற இடம் லண்டன் தான், நம்பித்தான் ஆகணும். மிகப்பெரிய ஒரு கோயில், அதுவும் எங்களுடைய இலங்கை, இந்தியா இதில் இருக்கிற கோயில் மாதிரி அதே மாதிரியான மிகப்பெரிய கோவில். இது வந்து லண்டன் ஸ்ரீ மகாலட்சுமி அம்மன் கோவில். நான் இருக்கிற இடம் வந்து ஈஸ்டாமினுடைய வளைவும் கூட பின்னுக்கு இருக்குது. முழுக்க முழுக்க தமிழர்கள், இந்தியாவினுடைய ஒரு கோட்டை அப்படின்னு சொல்லலாம். இந்திய தமிழர்கள், இந்திய மக்கள் அதிகம் லண்டனில் இருக்கிற இடங்களில் இந்த ஈஸ்டாமும் உண்டு. ஸோ ஈஸ்டாமில் பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் முழுக்க முழுக்க நிறைய தமிழ் கடைகள் இருக்குது. கடைகளோட பேர் பலகைகள்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் தமிழ்லேயே இருக்குது. இந்த கோவில் ஒன்றே காணும் இங்கே லண்டனில் எவ்வளவு செல்வாக்கோட தமிழர்களும் தமிழ் மக்களும் இருக்காங்க அப்படின்றத இந்த கோயிலை வச்சு நாங்கள் அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஈஸ்டாம் என்ற இந்த இடத்துல என்ன மாதிரியான கடைகள் இருக்குது, தமிழ் மக்கள் எவ்வளவு செல்வாக்காக இருக்கிறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோ பார்க்குற நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய அன்பும் ஆதரவும் தேவை. ஸோ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். மகாலட்சுமி அம்மன் கோயிலிருந்து அப்படியே உடனடியாக பக்கத்தில் இருக்கிறது வந்து ஆனந்தபுரம் ட்ரெடிஷ்னல் கேரளா ரெஸ்டாரண்ட் வந்து இடத்துல இருக்குது. இதுவும் வந்து ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட். ஒரு வெஜ் அண்ட் நான்வெஜ் எல்லாமே சேர்ந்ததாக தான் இருக்குது. இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் முன்னுக்கே வந்து அதில் அஞ்சப்பர் இந்தியன் செட்டிநாடு ரெஸ்டாரண்ட் வந்து இருக்குது. அஞ்சப்பர் இந்தியன் செட்டிநாடு ரெஸ்டாரண்ட். அதுக்கப்புறமா இருக்கிறது வந்து இந்த கடையை பாருங்கள், டெக்ஸ்டைல், தமிழ்லையே போட் வச்சுருக்கிறாங்க. ஆடி மலிவு விற்பனை, மெகா சேல் வந்து அந்த கடையில் போயிட்டுருக்கு. அதுக்கு அடுத்ததாக இருக்கிற கடையும் வந்து SSR தங்க மாளிகை, தமிழ்லையும் போட் வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து இங்கிலீஷ்லேயும் போட் இருக்குது. ஸோ தமிழில் போட் இருக்கிறத இந்த இடத்துல காணக்கூடியதாக இருக்குது. இப்போ பாருங்கள், ஈஸ்டாமில் பஸ் வந்து அடிக்கடி எக்கச்சக்கமான பஸ் வந்து இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள், லைனில் நிற்கிறாங்க பஸ். 304 நம்பர் பஸ், அதே மாதிரி ஸ்டஃபோர்ட்டுக்கு போகிற 238 நம்பர் பஸ் அப்படின்னு சொல்லி லைனில் நிற்கிறாங்க. இங்கே வந்து லண்டனில் எல்லாமே ஃபுல்லாகவே ரெட் பஸ் தான். இது 325 நம்பர் பஸ். பஸ்ஸில் டிக்கெட்லாம் எடுக்க தேவையில்லை. இந்த மாதிரி கார்ட் இருக்குது லண்டனில் மக்கள் யூஸ் பண்ணுறதுக்கு. ஏடிஎம் கார்டு மாதிரி சின்னதாக ஒய்ஸ்டர் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒய்ஸ்டர் கார்டில் வந்து தட்டிட்டு போயிடலாம். இதில் வரும்போதே பாருங்கள், இதில் வந்து சித்தி அப்படின்னு சொல்லி பியோ வெஜிடேரியன் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸுக்கு தோசை எல்லாமே இருக்குது. பூரி, இட்லி அப்படின்னு சொல்லி எல்லா சாப்பாடோடும் கூடிய ஒரு பியோர் வெஜிடேரியன் இந்தியன் ரெஸ்டாரண்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது. பாய்ந்துட்டேன்டா வந்து கேமராவை பறிச்சுட்டு போயிடுவானா அப்படின்னு சொல்லி சைக்கிள் அப்படி தான் வெட்டி வீழ்த்திட்டு வந்தான். அப்படி தான் இறுக்கி டைட்டாக பிடிச்சிருக்கிறேன். லண்டனில் இப்போதைக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த ஸ்கூட்டரில் வந்து இதுகளை பறிச்சுட்டு போகிறது. இதில் பாருங்கள், பாரடைஸ் அப்படின்னு சொல்லி ஹைதராபாத் ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ் தான் இருக்குது. ஸ்பெஷலைஸ்ட் இந்தியன் அண்ட் ஸ்ரீலங்கன் ஃபுட்ஸுமே வந்து இங்கே இருக்குது. ஹைதராபாத் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற பேரில் தான் இருக்குது. இதுவும் வந்து இந்த ஈஸ்டாம் ஏரியாவில் தான் இருக்குது. முன்னுக்கே ஈஸ்டாம் ஸ்டேஷன் இருக்குது. இதுதான் இந்த அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷன். இந்த அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் தான் பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த பாரடைஸ் ரெஸ்டாரண்ட் இருக்குது. பாருங்கள், அந்த கடையிலேருந்து அப்படியே பக்கத்தில் இந்தியாவில் வரும்போது சவுத் இந்தியன் அண்ட் ஸ்ரீலங்கன் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லி இன்னொரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பேர் வந்து பிரியா ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட் கூட ஈஸ்டாமில் இருக்குது. ஸோ ஸ்ரீலங்கன் இந்தியன் ஃபுட்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. எஸ்கே ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் அப்படின்னு சொல்லி இதில் வந்து இன்னொரு மரக்கறி கடை ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. கேன் ஐ டேக் வீடியோ ரைட்? தமிழா நீங்கள்? ஓகே, ஸ்ரீலங்காவா இந்தியாவா நீங்கள்? ஓகே, வீடியோ எடுக்க உங்கள் கடையா? ஸ்ரீலங்காவில் எங்கே? யாழ்ப்பாணம். ஓகே, வீடியோவில் வரீங்களா? ரெஸ்டாரண்ட்டுக்கு பக்கமாக இங்கே வரும்போது பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இது ஒரு மரக்கறி கடை, பழக்கடை அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே வந்து சின்ன சின்ன பிளாஸ்டிக் இதில் போட்டு வச்சுருக்குறாங்க. ஆரேஞ்ச் இருக்குது,
அதே மாதிரி இங்கே தக்காளி இருக்குது, கியூக்கம்பர், போஞ்சி, பியர்ஸ், ஆப்பிள், பனானா. இங்கே பாருங்கள் நல்ல இலங்கை ஸ்ரீலங்கன் பாவக்காய் இருக்குது, நம்மளோட கத்தரிக்காய் இருக்குது, இது இங்கே ஓபிஜன் இருக்குது. அப்புறம் வந்து கரிமிளகா, கிரேப்ஸ், பப்பாசி பழம் இருக்குது. பப்பாசி பழம் எல்லாம் வந்து 399. அதே மாதிரி மாம்பழம் இருக்குது, அன்னாசி. அண்ணா பப்பாசி பழம் எங்கத்திய பழம் அண்ணா? ஸ்ரீலங்கன். ஓகே, இந்த கடை வந்து ஒரு ஸ்ரீலங்கன் கடை தான். இங்கே வந்து நிறைய திங்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த இதெல்லாம் என்ன விலை என்ன விற்கிறீங்க? எல்லாமே 1 பவுன். ஓ மை காட், எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா 1 பவுனுக்கு விற்கிறாங்க. ரொம்பவே சீப்பாக இருக்குது. இது வந்து நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். எல்லாமே 3 பவுன் 4 பவுன் அப்படி விற்பாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், இந்த கடையில் எல்லாமே இந்த ஒரு போல் வந்து இது வந்து செரி, நல்ல செரி பழம் இருக்குது. அதே மாதிரி பைத்தங்காய் இருக்குது. இங்கே பாருங்கள், நம்மளோட எல்லாமே ஸ்ரீலங்காவிலேருந்து கொண்டு வரப்பட்ட பைத்தங்காய், கோவப்பழம் இருக்குது. ஸோ கோவக்காய் வந்து சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் நல்லம்னு சொல்லுவாங்க. எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சின்ன மிளகாய் இருக்குது, பெரிய பச்சை மிளகாய் இருக்குது, லீக்ஸ் இருக்குது. நிறைய ஐட்டங்கள், எக்கச்சக்கமான ஐட்டங்களை வந்து அடுக்கி வச்சுருக்கிறாங்க. இங்காலையும் வந்து நம்மளோட சின்ன வெங்காயம் இருக்குது. சின்ன வெங்காயம் என்ன விலைண்ணா கிலோ? என்ன விலை? 7 பவுன் கிலோவா? ஓகே, இந்த சின்ன வெங்காயம் வந்து இலங்கை சின்ன வெங்காயம். ஒரு கிலோ சின்ன வெங்காயம் வந்து 7 பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த கடை அண்ணா சொல்கிறாரு. இதுவும் வந்து ஸ்ரீலங்கன் கத்தரிக்காய். அதே மாதிரி இங்கே பீக்கங்காய் இருக்குது, சூப்பராக இருக்குது பீக்கங்காய். இன்னும் வந்து எங்களோட வத்தாளக்கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, இது வந்து சீனி வாழைக்கிழங்கு. அப்படியா? என்னது அரூபி? இது வந்து ஸ்ரீலங்காவில் நமக்கு வேறு பேரில் நாங்கள் சொல்லுவோம். ஓகே, கருணக்கிழங்கு. ஆனால் கருணக்கிழங்கு வித்தியாசமாக இருக்கும். ஓகே ஓகே, இது என்ன கிழங்கு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியலை. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த கிழங்கு என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னு சொன்னால் நீங்களே சொல்லிடுங்க. இன்னும் வந்து நிறைய மரக்கறி இருக்குது. ஓகே, ஃப்ரூட் அண்ட் வெஜ் க்ரோசரி தான் இந்த கடை. இந்த கடையில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பார்க்கவே ஆசையாக இருக்குது. அதுவும் வந்து இவ்வளோ பெரிய போலில் இது வந்து 1 பவுன் அப்படின்னு சொல்லி சொன்னால் உண்மையிலேயே வெரி வெரி சீப் யூகேனுடைய நாட்டு நடப்புகளை பொறுத்த வரைக்கும். தேங்க்யூ அண்ணா. இந்த எஸ்கே ஃப்ரூட் அண்ட் வெஜ்ஜில் கிரிதரன் வ்ளாக்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ தேங்க்யூ அண்ணா. இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்களும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுதான் எனக்கு நீங்கள் உங்களால் செய்யக்கூடிய ஒரு பெரிய உதவி. ஸோ வீடியோ பாருங்கள். இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோக்களை உங்களுக்கு கொண்டு வர்றதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். இங்கே பாருங்கள், இதில் அப்படியே அந்த மரக்கறி கடையால் வெளியே வந்து இங்கே வரும்போது வசந்தா விலாஸ் அப்படின்னு சொல்லி பியோ வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் ஈஸ்டாம் கோவில் வந்து முன்னாடி இருக்குது. அதனால் அந்த கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற கடைகள் எல்லாமே வந்து வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் தான். நீங்கள் வந்து நிறைய இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்குது. இது வந்து இந்த ஈஸ்டாம் கோவிலுக்கு பக்கத்துலேயே வந்து தட்டுக்கடை இருக்குது. கேரளாவோட ஸ்பெஷல் தட்டுக்கடை ரெஸ்டாரண்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ மலையாள பீப்புள்ஸ் இல்லாட்டி கேரளா ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் கூட தமிழ் மக்களும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த ஈஸ்டாம் கோயிலுக்கு பக்கத்தில், மகாலட்சுமி கோயிலுக்கு பக்கத்துலேயே இந்த கேரளா தட்டுக்கடை இருக்குது. ஸோ ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இதுவும் ஈஸ்டாமினுடைய வளைவு, வெல்கம் டு ஈஸ்டாம் அப்படின்ற மாதிரி வச்சுருக்கிறாங்க. இதுக்கு ஆப்போசிட்லேயே அந்த வளைவுக்கு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் செல்வா ஸ்டோர் அப்படின்னு சொல்லி இந்தியன் ஈஸ்டர்ன் யூரோப்பியன் ஓஃப் லைசன்ஸ் வெஜிடபிள் அப்படின்னு சொல்லி ஒரு கலர்ஃபுல்லான ஒரு கடை இருக்குது. அப்படியே இங்கே வரும்போது பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அடையார் ஆனந்த பவன் இந்தியன் ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட். இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்குது. A2B அப்படின்னு சொல்லி இந்தியாவில் எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ அடையார் ஆனந்த பவன் கடை கூட இங்கே இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து இந்தியாவில் இருக்கிறோமா இல்லாட்டி வந்து லண்டனில் இருக்கிறோமா அப்படின்ற ஒரு டவுட் வந்து உங்களுக்கு வந்துருங்க. லண்டனில் கடைகளுக்கு வந்து தமிழில் பேர் பலகைகள் இருக்கிறது, தமிழ் போட் இருக்கிறத பார்க்கும்போதே உண்மையிலேயே ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருக்குது. பார்க்கவும் நல்லா பெருமையாகவும் கூட இருக்குது. இது வந்து அப்படியே இந்த ஈஸ்டாம் மகாலட்சுமி அம்மன் கோவிலுக்கு முன்னுக்கு இருக்கிற கடைகள். இன்னும் பிறகு பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் சக்தி கேஷ் அண்ட் கரி அப்படின்னு சொல்லி இந்த ஈஸ்டாமில் ஒரு பெரிய ஒரு கேஷ் அண்ட் கரி கடை தான் வந்து இந்த சக்தி கேஷ் அண்ட் கரி கடை. இதில் பாருங்கள், முன்னுக்கே வந்து அப்படியே மாம்பழம் எல்லாம் வச்சுருக்குறாங்க. ஸோ மாம்பழம் இருக்குது, பார்க்கவே ஆசையாக இருக்குது. மாம்பழம் வந்து அப்படியே 22 பவுண்ட் ரைட் ஒரு பாக்ஸ். ஓகே,
ஒரு பாக்ஸ் வந்து பாருங்கள் 22 பவுனுக்கு விற்கிறாங்க. இதில் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பார்க்கவே ஆசையாக இருக்குது இந்த மாம்பழம். இதுவும் வந்து இந்த சக்தி கேஷ் அண்ட் கரியில் இருக்குது. உள்ளுக்கு வந்து நிறைய திங்ஸ் எல்லாம் இருக்கும். அதையும் பார்க்க ரொம்பவே ஆசையாக இருக்குது மாம்பழங்களை பார்க்க. இன்னும் நிறைய கடைகள் எல்லாமே இங்கே இருக்குது. இங்கே சஹானா ஜுவல்லரி அப்படின்னு சொல்லி இதுவும் வந்து ஒரு தமிழ் நகைக்கடை. ஒரு அதிர்ஷ்டமான தருணம், ஒரு மங்களகரமான கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லி தமிழில் பேர் வச்சுருக்கிறாங்க. அதை பார்க்கும்போது ஆசையாக இருக்குது இந்த இடத்துல. இதுவுமே இந்த ஈஸ்டாம் கோயில் ஏரியாவில், கோயிலை சுற்றி இருக்குது. இன்னும் பாருங்கள், இந்த வீடியோவில் வந்து நிறைய வெள்ளையர்களை வந்து நீங்கள் காண முடியாது. ஃபுல்லாகவே எங்களுடைய இந்திய மக்களையும் எங்களுடைய இலங்கை மக்களையும் தான் காணக்கூடியதாக இருக்கும். அகிலன் என்டர்பிரைசஸ் அப்படின்ற ஒரு கடை இருக்குது. இதில் முழுக்க ஒரு கோவில் சாமான்கள், கோவில் பொருட்கள், மாலைகள், சிலைகள் இங்கேருந்து பார்க்கும்போதே அவ்வளோ கலர்ஃபுல்லாகவும் வடிவாகவும் இருக்குது. அகிலன் என்டர்பிரைசஸ் இதுவும் வந்து ஈஸ்டாம் இந்த மெயின் ரோட்டில் தான் இருக்குது. அப்புறம் சங்கீதா சைவம் நம்மளோட வடிவேல் வந்து பார்த்திபன்ட்ட சொன்ன மாதிரி சங்கீதா சைவம், சங்கீதா இந்தியன் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் வந்து இடத்துல இருக்குது. சங்கீதா சைவமாக இருந்தா என்ன, அசைவமாக இருந்தா என்ன அப்படின்ற மாதிரி SPR சங்கீதா சைவம். சங்கீதா தான் நடாது, சங்கீதாவா இல்லாட்டி சங்கீதா தானே, சங்கீதா சைவம். வடிவேல் ஜோக் ஞாபகம் இருக்கா? சைவம் அவன் பார்த்திபன் சொல்லுவான், சங்கீதா சைவமாக இருந்தான்னா அசைவமாக இருந்தான்னு. ஓகே, சங்கீதா சைவத்துக்கு அடுத்த கடையில் அப்படி 2-3 கடை இருக்குது. அதுக்கு அடுத்ததாக சூர்யா ஜுவல்லரி அப்படின்ற ஒரு கடை. இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தமிழ்லையே பேர் பலகை வச்சுருக்குறாங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் வந்து சென்னை சில்க் இருக்குது பாருங்கள், சென்னை சில்க் அண்ட் ஸ்ரீகுமரன் டெக்ஸ்டைல்ஸ். தமிழ்லையுமே சென்னை சில்க், ஸ்ரீகுமரன் டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்ற மாதிரி பேர் பலகை தமிழ் எழுத்துலேயே வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி தமிழ் எழுத்துக்களில் இந்த கடைகளை பேர் பலகைகளை பார்க்கும்போது நமக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் வந்து இங்கே 6 குமராஸ் அப்படின்ற கடை, சஞ்சனா சாரி, நம்மளோட ஸ்பெஷல் சரவண பவன் இருக்குது. வேர்ல்டு பெஸ்ட் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் சரவண பவன் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கோயிலுக்கு இந்த பக்கமாக நடந்து வரும்போது இருக்குது. மகாலட்சுமி சில்க் அப்படின்ற இன்னும் ஒரு கடை வந்து இதில் இருக்குது. அதுவுமே ஒரு தமிழ் கடை தான். டேஸ்ட் ஆஃப் இந்தியா பியோர் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் பாருங்கள், முழுக்க இந்திய இலங்கை கடைகள் அதுதான் இந்த ஏரியாவில் பார்க்கக்கூடியதாக இருக்குது. சுவாதி கேஷ் அண்ட் கரி அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு கேஷ் அண்ட் கரி வந்து அந்த இடத்துல இருக்குது. ஈஸ்டாமில் இங்கே நடந்துட்டு போகும்போது முழுக்க தமிழ் இந்திய கடைகள், அதுவும் தமிழ் பேர் பலகையோடு இருக்கிற இந்த கடையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இலங்கையிலேயோ கொழும்பில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் இருக்குது. அவ்வளவுக்கு நம்மளுடைய தமிழ் கடைகள், தமிழ் மக்கள் செறிந்து வாழ்கிற ஒரு இடமாக இந்த ஈஸ்டாம் இருக்குது. ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படின்றதையும் ஞாபகப்படுத்திட்டு, இதில் பாருங்கள் நடந்துட்டு வரும்போது சென்னை ஸ்டோர் அப்படின்ற இன்னும் ஒரு கடையுமே இருக்குது. அந்த கடைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நிறைய கிஃப்ட் ஐட்டம் எல்லாம் விற்கிற ஒரு கடை மாதிரி இங்கேருந்து பார்க்கும்போது தெரியுது. கலர்ஃபுல்லாக இருக்குது. கோவில் சாமான் பொருட்கள் எல்லாம் அந்த கடையில் இருக்குது. முருகன் இட்லி பியோர் வெஜிடேரியன் முருகன் இட்லி கடை இங்கே எனக்கு இருக்குது. அப்படியே சீலன்ஸ் சூப்பர் ஸ்டோர் அப்படின்ற ஒரு கடை இருக்குது. அப்படியே அடுத்த கடையாக டேஸ்ட் ஆஃப் இந்தியா ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஆனந்தா ட்ராவல், அம்பாள் கேஷ் அண்ட் கரி இந்த கடை வந்து இன்றைக்கு பூட்டி இருக்குது. அதே மாதிரி மரக்கறி கடையும் கூட அம்பாள் கடை இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே வந்து சம்பல் எக்ஸ்பிரஸ், பேரே நல்லா இருக்குது. சம்பல் எக்ஸ்பிரஸ் இது வந்து ஒரு சாப்பாட்டு கடை, உணவு விற்கிற கடை. சென்னை தோசா அப்படின்ற ஒரு கடை இருக்குது. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. மெனு எல்லாம் என்னென்ன ஐட்டங்கள் வச்சுருக்காங்க அப்படின்றத வெளியே போட்டுக்கிறாங்க. ஈஸ்டாம் ஏரியாவில் கோவில் இருக்கிறதுக்கு பக்கத்து ரோடுகளில் இருக்கிற வீடுகள் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வீடுகளில் தான் வந்து தமிழ் மக்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து இப்போ வெதரும் கூட ரொம்ப நல்ல வெதராக இருக்குது. வீடுகள் எல்லாம் ஒவ்வொரு வீடுகளும் வந்து பழங்காலத்து வீடுகள். ஒவ்வொரு வீடுகளுக்கும் வந்து பெரிய பாரம்பரியம் இருக்கும். பாருங்கள், எல்லாரோட வீட்டு வாசல்லையும் ரோட்டில் வந்து வெஹிக்கிள் நிற்குது, கார் நிற்குது. யூகேயை பொறுத்த வரைக்கும் கார் வாங்குறதுன்றது ஒரு ஈஸியான விஷயம். கொஞ்சம் காசுக்கே வந்து கார் வாங்கிடலாம். இந்த ஊர் காசு ஒரு 1000 ரூபா 2000 ரூபாய்க்கே வந்து நாங்கள் கார் வாங்கிடலாம். ஆனால் அதுக்கான இன்சூரன்ஸ், அதே மாதிரி டேக்ஸ் அதுகள்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். எல்லாரோட வீடு வாசல்லையும் வந்து கார் நிற்குது, அதையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. பாருங்கள், இது வந்து ஒரு 18ஆம் நம்பர் வீடு. 18ஆம் நம்பர் வீட்டுக்கு அடுத்த வீடு எந்த இலக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், யூகேயை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ஒற்றை இலக்க வீடுகள் எல்லாம் ஒரு பக்கமும், ரெட்டை இலக்க வீடுகள் எல்லாமே வந்து மற்ற பக்கம் ஆப்போசிட் சைடில் தான் இருக்கும். இப்போ இந்த பக்கம் வந்து ஒரு 20ஆம் நம்பர் வீடு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த 30ஆம் நம்பர் வீடு இருக்குது இந்த வீடு.
ஸோ 30ஆம் நம்பர் வீட்டுக்கு முதல் வீடு வந்து பாருங்கள் 32ஆம் நம்பர் வீடு. ஸோ அந்த மாதிரி இரட்டை இலக்க வீடுகள் ஒரு பக்கமும் ஒற்றை இலக்க வீடுகள் வந்து இன்னொரு பக்கமும் இருக்கும். அட்ரஸை ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி இங்கே வச்சுருக்குறாங்க. சரவண பவனில் ஒரு புடி இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா சரவண பவனில் சவுத் இண்டியன் தாலி இங்கே வந்து எடுத்துருக்கோம். 9 pound 95 pence. ஸோ இதில் வந்து பருப்பு, ஒரு குழம்பு கறி, தயிர், சாம்பார், அப்புறம் வந்து இங்கே நீங்கள் வச்சுருங்க. அதில் தேங்க்யூ. சவுத் இண்டியன் தாலிக்கு வந்து பூரி, அப்புறமா வந்து ஒரு ரெண்டு சாப்பாடு எடுத்தோம். ஒன்றுக்கு வந்து பூரி, அப்புறமா சப்பாத்தி வந்திருக்காங்க, பருப்பு கறி, ஊறுகாய், தயிர், மோர், மிளகா, ஒரு பொரியல் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான வெரைட்டிஸை வச்சுருக்கிறாங்க. நல்லா இருக்குது, சாப்பிட்டுட்ருக்குறோம். ஈஸ்ட் ஹாமில் நீங்களும் வந்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா இந்த சரவண பவன், நான் எங்கே போனாலும் சரவண பவனில் சாப்பிடுவேன். டேஸ்ட்டாக இருக்கும், எனக்கு அது ஓகே. உங்களுக்கும் பிடிச்சிருந்துன்னா நீங்களும் சாப்பிட்லாம். சரவண பவன் ரெஸ்டாரண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா வேகன்சி, அசிஸ்டன்ட் செஃப்புக்கு வந்து வேகன்சி இருக்குது. ஃபுல் டைம் கூட எடுக்கிறாங்க. ஸோ யாராவது லோக்கலில் இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் சரவண பவனில் நீங்கள் வேலைக்கும் இங்கே இடத்துல ட்ரை பண்ணிடலாம் அப்படின்றத ஞாபகப்படுத்துகிறேன். இந்த ஏரியாவில் இதில் பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த பெட்ஷீட்டுகள், டவல்கள், பெரிய பெரிய பிளாங்கட், அதுகள் எல்லாமே அப்படியே ரோட்டு கடையிலேயே போட்டு வைக்கிறாங்க. ஒரு ரோட்டு கடை அப்படின்னு சொல்லிடலாம். ரோட்டு கடையிலேயே பாருங்கள், இந்த வீட்டில் கால் மிதி போடுற மெட்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாமே 10 pounds, இது வந்து 5 pounds, அது வந்து 4 pound. ரொம்ப ரொம்ப சீப்பான விலைக்கு இருக்குது. பெரிய பெரிய பிராண்டட் ஷோரூமுக்கெல்லாம் போனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதில் டிஷர்ட் எல்லாம் வந்து 5 poundsக்கு இருக்குது. அவ்வளவு மலிவான விலைக்கு ரோட்டு கடையிலேயே போட்டு விற்றுட்ருக்குறாங்க. ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். லண்டன்லேயும் இந்த மாதிரி தமிழ் ஏரியாக்கள் இருக்குது, தமிழ் மக்கள் இப்படியெல்லாம் வாழ்கிறாங்க. இந்தியர்கள், தமிழ் மக்கள் இருக்கிற இடங்களை இன்னும் உங்களுக்கு கொண்டு வர்றதுக்கு காட்டுறதுக்கு தயாராக இருக்கிறேன். டைம் கிடைக்கிற டைமில் என்னுடைய சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் எல்லாம் இருக்குது, அதுகளையும் தட்டி பாருங்கள். தேங்க்யூ. பரபரப்பான ஒரு நகராக இருக்குது. எனக்கு வந்து வெள்ளவத்தையில் ஈவினிங்கில் பின்னரத்தில் ஒரு 5 மணி 6 மணி மாதிரி நடந்து போகும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. அம்மா, இந்த இந்தியாவா நீங்கள்? இந்தியா எங்கே நீங்கள்? வீடியோ எடுக்கட்டுமா உங்களை? வேணாமா? சரி சரி, ஓகே ஓகே. அவர் போயிட்டாரு. சென்னையா நீங்கள்? ஓகே, சென்னை. ஆமாம், நாங்கள் யூடியூப் சேனல் ஒன்று ரன் பண்ணுறோம். அப்போ யூடியூப்பில் போடுறதுக்கா சும்மா ஈஸ்ட் ஹாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கு. சென்னையில் எங்கே நீங்கள்? காட்டுப்பாக்கம். ரொம்ப காலமாக இங்கே இருக்கீங்க? இவங்க ஓகே ஓகே. அப்போ பார்க்குறதுக்காக வந்துருக்கீங்க. ஓகே ஓகே. எப்படி இருக்குது? நல்லா இருக்கா லண்டன்? சென்னை மாதிரி இருக்கா? அதான் நானும், எனக்கு ஸ்ரீலங்காவில் எப்படி நம்ம கொழும்பு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது இந்த ஏரியா.